என் தலைவர் நடிகர் இல்ல, அரசியல்வாதி. இனிமேல் நடிகர் நடிகைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா தயவு செஞ்சு பேசாதீங்க. மறுபடியும் நீங்க திருச்சாவை பத்தி பேசுனீங்க, நான் வேற மாதிரி ஆயிரும். சீரியஸா சொல்றேன். எங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சீரியஸா சொல்றேன், புரியுதுங்களா? அரசியலுக்கு எங்க தலைமை வந்ததுக்கு அப்புறம் ஒரு அழுத்தம் இருக்கிறது, புரியுதுங்களா? ஒரு நசுக்குறாங்க. எந்த இடத்துல சார்? எந்த இடத்துலயா? ஹலோ, நான் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு, ஒரு மாநாடு நடத்துறதுக்கு, ஒரு ஜெனரலா உறுப்பினர்கள் எல்லாம் சந்திக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இடம் கொடுக்காமையா சார் இத்தனை கூட்டங்கள் நீங்க நடத்திட்டீங்க? இடம் கொடுக்க போய் தானே இவ்வளவு கூட்டம் நடத்திட்டீங்க. ஆனா ஒண்ணு சார், ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு தொண்டர்கள், தலைவா நான் உனக்காக உயிரே கொடுப்பேன், கட்சிக்காக உயிரே கொடுப்பேன், இப்படி சொல்லிதான் இருக்கிறாங்களே கண்டி இது வரைக்கும் யாரும் கொடுத்ததே கிடையாது. ஆனா உங்க கட்சியில சொல்லாமையே நிறைய உயிர்கள் என்ன பண்ணிருக்கு, கொடுத்துருக்குறாங்க. வேணாங்க, உண்மையதானே சொன்னேன். கரூர்ல 41 பேரு, சேலத்துல ஒருத்தர் பேரு, அடுத்தது யாரோ. எங்க பிளீஸ்ங்க புரிஞ்சுக்குங்க. இறப்புங்கிறது நம்மளால் ஏற்படுத்துறது கிடையாது, அது மாதிரி பிறப்புங்கிறது நம்மளால் ஏற்படுத்த கிடையாது. எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்கா சைக்கிள், புரியுதுங்களா? அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம பிளான் பண்ணி எதையுமே நடத்த முடியாது. அது ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம்.